இந்த உலகில் எல்லோரும் எம்மை விட்டு ஒரு நாள் பிரிந்து விடுவார்கள். பிரிவதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரு நாள் எம்மை மறந்து விடுவார்கள். செல்வத்தை சேகரிப்பதற்காக ஓடலாம், சொத்துக்களை குவிப்பதற்காக ஓடலாம், உறவுகளுக்காக வாழலாம், நண்பர்களுக்காக வாழலாம், பிள்ளைகளுக்காக வாழலாம், அதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் கழிக்கலாம். ஆனால் நாம் மரணித்து விட்டால் எம்மை எப்போது மறப்போம் என்று அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். யாராவது எம்மை நினைவுபடுத்தினால் கூட வேண்டாம், எனக்கு கவலை வந்துவிடும், அவரை பற்றி பேசாதீர்கள் என்று தவிர்த்து விடுவார்கள். நபித்தோழர்கள் அதனால் தான் மன்னரைகளை பார்த்து சொல்லுவார்கள், எதை எடுத்துச் சென்றீர்கள் இந்த உலக வாழ்வில்? உங்களுக்காக செல்வத்தை சேகரித்தீர்கள், என்று அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள் என்று. அப்படித்தான் செல்வத்தை அவன் சேகரிப்பதற்காக வாழ்வை கழிக்கிறான், இன்னொருவன் பயன்படுத்துகிறான். உங்களுக்காக வீடு என்று அதில் யாரோ தங்குகிறார்கள். உங்களுக்கான மனைவி என்று ஒரு பெண்ணை வைத்திருந்தீர்கள், நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களும் வேறு ஒருவரை திருமணம் முடித்து விட்டார்கள். உங்களுக்கென்று மனிதா இந்த உலக வாழ்வில் எதை எடுத்துச் சென்றாய்? பேராசையோடு உலக